இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா நந்தினியை காணோம்ல. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாளான்னு தெரியல. இருமா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ பதட்டப்படாத. கரிகளா, நந்தினி எங்கன்னு போய் பாரு. ஐயோ, சீக்கிரம் போப்பா. நந்தினி, அம்மாடி, நந்தினி. நந்தினி, என்னாச்சுப்பா? இருக்காது. நந்தினி, நந்தினி. அங்கேயும் இல்ல. நாளை போய் பாரு. நந்தினி, நந்தினி, அப்பா அவளை எங்கேயும் காணோம்ப்பா. நான் வெளில போய் பாக்குறேன். அசோக் வாடா. அண்ணா, அவன் எங்கேயோ போயிட்டானே. இருமா, இரு. கவலைப்படாத. பயப்படாம. பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த வரதன் பையன் தாலியா இருக்க போயிட்டானே. அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப நந்தினி வேற கோச்சுக்கிட்டு போயிட்டா. அவ வேற எங்க போயிட்டான்னு தெரியலையே. நந்தினி, அவ எங்க போயிருக்க போறா? பக்கத்துல எங்கேயாச்சும் தான் போயிருப்பா. கரிகாலன் தான் அவளை தேடி போயிருக்கான்ல. எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவான் சுப்பு. இல்ல அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு நீ பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. நீ தைரியமா இரு. கரிகாலா, என்னாச்சு? நந்தினியை பாத்தியா? நீ அந்த சைடு பாத்தியா? தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. எங்கடா போயிருப்பா? சரி வா, இந்த பக்கம் போய் பாரு. என் பொண்ணுக்கு புருஷனாகிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? யாரு வெறும் பையன்? அவன் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கான். வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தா அவன் வெறும் பையன் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வெறும் பையன் தாண்டி. இங்க பாருங்க, அருள் இப்ப உங்க பொண்ணோட புருஷன். அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. அடுத்தவங்களுக்கு முன்னாடி நீங்களே உங்க மாப்பிள்ளைய மட்டமா பேசாதீங்க. ஏய், அந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நடன அவனை போய் என் பொண்ணுக்கு புருஷன் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு முறை சொன்ன வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம அமைதியா இரு. நீ இப்போ உன் மகனுக்கு என் பொண்ணை கேட்டப்ப எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இவ கொஞ்சம் கூட பயமே இல்லாம என் முன்னாடி அடங்காம பேசினா பாத்தியா? அதை கேட்டதுக்கு அப்புறம் உன் பிள்ளைக்கு தான் என் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, என்ன சொல்றீங்க? ஏய், வாய மூடுன்னு சொன்னல. என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம். என்னங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. என்னடி தப்பு? இத்தனை நாள நீ உன் குடும்பத்தாளுங்களா சேர்ந்து ஆட்டம் போட்டீங்கல்ல. நானு வேடிக்கை தானே பாட்டிருந்தோங்களா? இனிமே என் ஆட்டம் ஆரம்பம். நீயும் உன் குடும்பமும் வேடிக்கை பாருங்க. ஏமா, என் பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். இப்பவே பேசி முடிச்சுட்டு போங்க. சரிண்ணே, பேசி முடிச்சிடலாம். ஏய், வந்தவங்களுக்கு காப்பி கொடுறேன். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். கரிகாலா, என்னப்பா ஆச்சு? என்ன கரிகாலா,
நீ மட்டும் தனியா வந்திருக்க? நந்தினி எங்க? கரிகாலா, அவ எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியலையா? ஆஹா இல்ல அத்தை, நந்தினியை நான் பார்த்துட்டேன். பாத்துட்டேன்னா அவளை கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏய் நந்தினி, ஏய் நில்லு நந்தினி, நந்தினி நில்லு நந்தினி, சொன்னா கேளு. எங்க போற? கல்யாணம் தண்ணிக்கு நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் அதை ஏன் பண்ண, எதுக்காக பண்ணனு கேட்டுட்டு போ. நந்தினி நில்லுன்றல. கைய விடுன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ல போற? உன் மேல தப்பு இல்லன்னு தானே? இத்தனை நாள் நீ என் கூட தானே இருந்த, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் எதுவும் சொல்லாம இருந்துட்டு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்னு வந்து நிக்கிற. இவ்ளோ நாளா அருள் குடி போதையில தான் வானதி கழுத்துல தாலியை கட்டிட்டான். வானதியும் அருள் மேல இருந்த காதல்ல அதை ஏத்துக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதானே தெரியுது அருள் எந்த தப்பும் பண்ணல. நீயும் வானதியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் அவன் மேல அபாண்டமா பழி போட்டிருக்கீங்கன்னு. எவ்வளவு கேவலமா பிளான் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நந்தினி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா கேள. என்ன சொல்ல போற? அருள் சாக கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லுவேன் அதானே? அது நம்ப நான் தயாரா இல்ல. ஏன்னா உனக்கு அருள் மேல இருக்கிற அக்கறையை விட வானதி மேலதான் அக்கறை அதிகம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ நீ லவ் பண்ண பொண்ணு இல்ல, அதனால அவ நல்லதுக்காக நீ எது வேணாலும் பண்ண தயாரா இருப்ப. ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நந்தினி. நீ அன்னைக்கு வானதிக்காக யோசிச்சதுல கொஞ்சமாவது எனக்காக யோசிச்சிருந்தா கண்டிப்பா நீ அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்ட. கல்யாணத்து அன்னைக்கு திடீர்னு மாப்பிளைய மாத்துனா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா? வானதி அருளை பத்தி இனிமே நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியை விட்டுட்டு முதல்ல பழைய கரிகாலனா மாறி வா. ஆமா கரிகாலா, உனக்கு பயம் கிடையாது. மனசுல சரின்னு பட்டத நீ துணிஞ்சு செய்யற ஆளு. போராடுவ, விட்டு கொடுக்க மாட்ட. நீயே போய் ஒரு முடிவெடு. உன் வாழ்க்கையை நீ நந்தினி தான், அதை புரிஞ்சுக்க. இனி நீ என்ன பண்ணமோ அதை பண்ணு போ. என் பொண்டாட்டி நந்தினி இல்லாம நான் இந்த வீட்டை வாசப்படி மிதிக்க மாட்டேன். நான் வரேன், நீ வாடா.